பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல கதிர் பணத்தை கொடுத்த உடனே நம்ம பாண்டியன் கோவப்பட்டு கோமதி கிட்ட இவங்க 2 பேரும் நம்ம வீட்டில் தங்கி சாப்பிடணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. தங்கமயிலுக்கிட்ட கடைசியாக கேட்கும் பொழுது ஒரு 10,000 ரூபா ஆகும் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ கொடுத்த 6,000 ரூபாவை வச்சுக்கிட்டு நான் உனக்கு தங்குறதுக்கும் திங்கிறதுக்கும் சோறு போடணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் விடாப்பிடியாக நம்ம கதிர்கிட்ட மல்லுக்கு மல்லு போகிறாப்புல. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் இருந்துக்கிட்டு என்னால் இப்பொழுதைக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் நான் அடுத்த மாதத்துலேருந்து அதையும் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம பாண்டியன் கையில் பணத்தை வச்சிட்றாப்புல. பாண்டியனும் அங்கேருந்து கோபமாக கிளம்பிடுறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம கோமதி கதிரை தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. நம்ம கதிர் இருந்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்ற 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கெத்தாக இருக்கிறாங்க. அதாவது தங்கமயிலும் மீனாவும் கெத்தாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்காரருங்களாம் சம்பாதிக்கிறாங்க. ராஜியும் அப்படி தானே இருக்கணும். இப்போ ராஜியோட வீட்டுக்காரராக நானும் பணம் சம்பாரித்து கொடுக்கணும் இல்லையா? ராஜியை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராஜிக்காக நம்ம கதிர் வந்து இதெல்லாம் பண்ணுறாப்புல அப்படிங்கிறது இப்போ நல்லாவே தெரியுது. இதை ராஜியும் கேட்டுடுறாங்க. ராஜி கேட்டதுனால வந்து பயங்கர சந்தோஷத்தில் துள்ளிலாம் குதிக்கிறாங்க. சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு வராங்க. இதெல்லாம் நம்ம மீனாவும் கோமதியும் கவனிக்கிறாங்க. ஸோ ராஜியோட சந்தோஷத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது. நம்ம கோமதி ஓப்பனாகவே எப்படி நீ இப்படி கதிரை மாற்றின, 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா எளியும் புனியுமாக இருப்பீங்க, இப்போ என்னடானா 2 பேரும் இப்படி பிணையிறீங்களே காதலில் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ராஜி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இதை நினச்சி இங்கே கடையை காமிக்கிறாங்க. ஸோ பாண்டியன் கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அங்கே செந்தில், அதுக்கப்புறம் செந்திலோட மாமா நம்ம அன்பு தான் இருக்கிறாங்க. அங்கேயும் வந்து அதே கோவத்தை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செந்திலும் அன்பும் நவுந்து போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமா கிட்ட அதை நினச்சி சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாப்புல. அப்படியே என்னையை பார்த்தாப்புலேயே இருக்குது கதிர், ரோசத்துலேயும் வைராக்கியத்துலேயும் என்னைய மாதிரியே இருக்கான், அதை நினச்சி எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இன்னி எபிசோடு இதோட முடிஞ்சிருக்குங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.